அவெஞ்சர்ஸ் அசம்பிள். இன்னும் ஒருத்தவனையும் காணும், நான் மட்டும்தான் இருக்கேன். சரி, வந்தது வந்தீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு போங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஷோ அன்பாக்சிங் வித் அவெஞ்சர்ஸ். இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மர்மமான பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ப்ராடக்ட் இந்த 4-in-1 சார்ஜிங் கேபிள் தான். இது ஒரு ஃபிளாட் வயர் சார்ஜிங் கேபிள் அண்ட் இது வந்துட்டு ஒரு 1.5 2 இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ்ல கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இப்போ வாங்கிக்கிறது 1 மீட்டர் சைஸ். இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். ஆக்சுவலா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு 2-3 ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஃபோன் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே சார்ஜிங் கேபிள் எடுத்துட்டு போனாலே போதும். இது வந்து ஒரு பிரைடட் சார்ஜிங் கேபிள். இதனால உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாது. பாருங்க, ரொம்ப டியூரபிளா தான் இருக்கு, ரொம்ப டஃப்பாகவும் இருக்கு. அதனால இது வந்து ஃப்ரீயாதுங்கிற ஒரு உத்தரவாதம் நானே தரேன். அதுவும் இல்லாம இது ஒரு 4-in-1 சார்ஜிங் கேபிள். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா USB-A இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் இருக்கு. சப்போஸ் உங்க போன் வந்து ஒரு C டைப் சார்ஜிங் கேபிள்னா இதை இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா C டைப்பா மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆப்புமே P டைப்பா இருந்துச்சுன்னா இதை இப்படி மாத்தினீங்கன்னா இதுவும் P டைப்பா மாறிடும். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். USB-ல இருந்து P டைப்பும் பண்ணிக்கலாம், T டைப் டு C டைப்பும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி USB டு லைட்னிங்கும் பண்ணிக்கலாம், C டைப் டு லைட்னிங்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாத்திக்கலாம். அதுதான் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இது வந்து ரொம்ப டியூரபிளாவே இருக்கு. பிரைடட் கேபிள் பார்த்துக்கோங்க. இந்த சார்ஜிங் கேபிளோட பியூட்டி என்னன்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் 6 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இந்த கேபிளை நீங்க வாங்கலாமா வேணாமாங்கிறது உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்கு. சப்போஸ் நீங்க இதை வந்து ஒரு மெயின் கேபிளா வாங்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேபிளா இருக்குமான்னு என்னால சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு நல்ல பேக்கப் கேபிள். ஸோ அந்த டெசிஷனை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க இது வாங்கலாமா வேணாமான்றது. உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள், உங்க வீட்டுல உங்க கூடவே இருக்கிற ஒரு பொருளை துரத்தி அடிக்க போகுது. அது ஆக்சுவலா பொருளா உயிரினமா நமக்கு தெரியாது, ஆனா அதை வந்து விரட்டி அடிக்க போற ஒரு பொருள் தான். உங்க வீட்டுக்குள்ளேயே பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிட்டு உங்க கூடவே தங்கிட்டு இருக்கிற தூசியை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம எடுத்தோம். இதோ விண்டோ கேப் கிளீனர். நம்ம வீட்டு ஜன்னல் கேப்ல தூசி எப்போ நீங்க பார்த்தீங்க? நீங்க தான் அதை பார்த்தது இல்லை, ஆனா அந்த தூசி உங்களை டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம விரட்டி அடிக்க போறோம் இந்த கேப் கிளீனரை வச்சு. இது என்ன பண்ணுது, இது வேலை செய்யுமா இல்லையா, இது பார்க்க ஒரு டிஸ்பிளே பீஸ் மாதிரி இருக்கு. இது எப்படி ஒவ்வொரு வருஷக்கணக்காக கிடைக்கிற தூசியை வந்து கிளீன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம முன்னோன்னா பார்ப்போம். ஆக்சுவலா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அண்ட் இது வந்து ஒரு ரீயூசபிள் ஐட்டம். ஸோ நீங்க வாஷ் பண்ணிட்டு எவ்வளவு தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சைட்ல நீங்க கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரஷ் தனியா வந்துடும். அண்ட் நீங்க இதை வாஷ் பண்ணியே ட்ரை பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ரஷ்ஷை தனியா எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க இப்படி மாட்டினீங்கன்னா திருப்பி இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். இதை நீங்க கழட்டி மாட்டி எவ்வளவு தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டுல வந்து யூஸியே திருப்பி பர்மனன்ட் ரெசிடென்சி எடுத்து தங்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம். இதோட லிங்கையும் நாங்கள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க ஸ்பெக்ஸ் யூசர் தான், உங்க கண்ணாடி அப்பப்போ வந்து தூசி ஆகுதா, அதை நீங்க கிளீன் பண்றதுக்கு தண்ணி ஊற்றி கழுவணும் இல்லை ஏதோ லென்ஸ் கிளீனர் சொல்யூஷன் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி தூசியா இருக்கிற கண்ணாடியை கிளீன் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, மைக்ரோ ஃபைபர் லென்ஸ் கிளீனர். ஸோ இதை நீங்க வாங்கிக்கிட்டா போதும், உங்க கண்ணாடி திருப்பி பளபளன்னு ஆயிடும். உங்க விஷனுமே திருப்பி உங்களுக்கு ரீகெயின் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். நல்லாவே கிளீன் பண்ணுது. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அதை கூட ரிமூவ் பண்ணுது. ஸோ நல்ல ப்ராடக்ட் தான், நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை இந்த மாதிரி வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் பதியாது. கிளாத் வச்சு கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி நீங்க தேய்க்கும் போது உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கேஜெட் ஒரு சீப்பான பொருள் தான், ஒரு 10 or 15 rupees கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நீங்க ரெகுலர் ஸ்பெக்ஸ் யூசர்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு தேவைப்பட்டா.
அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதை வச்சு நீங்க எவ்வளவு அழுத்தி தொலைச்சாலும் உங்க கண்ணாடி அழுகாது, அழகாகும். ஓகேவா? இது வந்து ஒரு அல்ட்ரா சாஃப்ட் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, அதனால எதுவுமே ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்களுடைய டிஷர்ட், டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வச்சு தொடச்சி பார்த்துருப்பீங்க. இன்னும் இதை வச்சு தொடச்சி பழகிக்கோங்க. நல்ல ப்ராடக்ட் தான். அண்ட் இது வந்து வாஷபிள் அண்ட் ரீயூசபிள். ஸோ நீங்க வந்து இதை கழுவி கழுவி திருப்பி கூட யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். லென்ஸ் மேல தண்ணி ஊற்றாம இது மேல தண்ணி ஊற்றுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ப்ராடக்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் மேல நான் ஆட் பண்றேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் இதுதான். என்னடா சோப்பு டப்பா மாதிரி எதுவும் கையில வச்சிருக்கான், இது வந்து ஒரு சோப்பா இருக்கும் இல்ல கிரீமா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது வந்து ஒரு டம்ளர். நீங்க டிராவல் எங்கேனாச்சும் போறீங்கன்னா இனிமே பேப்பர் கப்ஸ்ல நீங்க டீ குடிக்க தேவையில்லை. உங்களுக்கான ஒரு கப்பை நீங்களே கேரி பண்ணி நீங்க அதில் டீ வாங்கி குடிக்கலாம். காஃபி, ஜூஸ் எது ஊற்றினாலும் இதுல இருந்து ஸ்பில்லேஜ் இருக்காது. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், இதுல இருந்து எங்கேயுமே லீக் ஆகல. அண்ட் இது வந்து ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ஸோ ஹீட் எவ்வளோ வேணாலும் நீங்க ஊற்றி பார்க்கலாம். நாங்கள் ஒரு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஊற்றி ட்ரை பண்ணோம், அண்ட் எதுவுமே ஆகலை இந்த ப்ராடக்ட்டுக்கு. இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். ஸோ சாப்பிட்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தைங்களும் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி வைக்கிறதுக்கு இந்த லிட்டை இது மேல க்ளோஸ் பண்ணிட்டு அழுத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான். இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கீழே போடுறோம், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம். உங்க வீட்டுல டெய்லியும் குப்பை கலெக்ட் பண்றீங்க தானே? எதுல கலெக்ட் பண்றீங்க? ஒரு பிளாஸ்டிக் பேக்ல கலெக்ட் பண்ணுவீங்க. பிளாஸ்டிக் பேக்ல கலெக்ட் பண்ணி நேராக குப்பை தொட்டியில போட்டுருவீங்க. அந்த குப்பை தொட்டியில நீங்க போடுறது அந்த பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்ல, உங்களுடைய ஃபியூச்சரையும் சேர்த்து தான். உங்க ஃபியூச்சரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கார்பேஜ் பேக். இதுல 40 பேக்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லி பயோடிகிரேடபிள் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதை நீங்க இதுல குப்பையை போட்டு நீங்க தூக்கி போட்டாலும் இது மண்ணோட மண்ணா போகுமே தவிர 500 வருஷம் தங்கி பிளாஸ்டிக் மாதிரி உங்க ஃபியூச்சரை வந்து பாதிக்காது. அண்ட் உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சருமே பாதிக்காது. இது குப்பையோட மண்ணுல சேருமே ஒழிய உங்க மனசுல கில்ட்ட சேர்க்கணும். அண்ட் இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இது வந்து நல்லா வெயிட் தாங்குது. ஸோ கிழிஞ்சிரும், லீக் ஆகும், இந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. தாராளமா இந்த பேக்ஸை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க்ல ஆட் பண்றேன், வேணுங்க வாங்கி. உங்க சோஃபா, டிஷர்ட், பெட்ஷீட், பிளாங்கெட் இது எல்லாத்துலயும் மேல வந்து லிங்க் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப நாளா நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே துவச்சி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மியூசியம் ஃபீல் தான் கிடைக்கும். கரெக்டா? இதெல்லாம் போக்குறதுக்காக நான் ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஹீரோ இவன் தான். இது வந்து ஒரு லிங்க் ரிமூவர். இது என்ன பண்ணுன்னா உங்க பழைய ட்ரெஸ்ஸுக்கு ஒரு புது லுக் கொடுக்க போகுது. நாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு எலி மருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட நம்ம ப்ராடக்ட் அற்புதமான பில்ட் குவாலிட்டியில இருக்கு. இது குழந்தைங்க கைப்பட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கேசிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். நம்ம ஒரு துணி எடுத்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல இருந்து லிங்க் போடா இல்லையா? இதை அப்படியே பார்க்கறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தேடி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டரி எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு கரண்ட் மட்டும் தான் தேவை. என்ன லூசு மாதிரி கரண்ட் தேவைன்னு பாக்குறீங்களா? உங்க எனர்ஜிங்கிற கரண்ட் கொடுத்தாலே போதும், இந்த ப்ராடக்ட் வேலை செய்யும். அண்ட் இது வந்து ஒரே ஸ்வைப்லேயே உங்க லிங்க் எல்லாம் மொத்தமா டிலீட் பண்ணுது. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். இதுவும் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் தான். அண்ட் காம்பாக்டா இருக்கிறதுனால நீங்க இதை எங்க வேணாலும் கேரி பண்ணலாம். டிராவல் டைம்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க போனாலும் ஆன்டிக் பீஸ் மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்டை கிராப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் யூடியூபர்ஸ், வீலாகர் உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருக்கும். இவ்வளவு நாளா நீங்க கையில கேமரா வச்சு ஷேக் ஆகிட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. இனிமே அந்த கவலைகள் வேணும். ஏன்னா நாம கொண்டு வந்திருக்கிற பொருள் ஒரு மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட். இது வந்து ஒரு கொரில்லா ட்ரைபாட். ஸோ இது எங்கனாலுமே நீங்க பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் கூட நமக்கு ஒரு மொபைல் ஹோல்டரும் தராங்க. இதுல நீங்க மொபைலை மவுண்ட் பண்ணி உங்க ட்ரைபாட் மேல வச்சுக்கலாம். அண்ட் இதுவும் நம்ம ட்ரைபாட். இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு கொரில்லா ட்ரைபாட்னு சொல்றாங்க. ஸோ இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட லெக்ஸுமே வந்து கொரில்லா மாதிரி நல்ல கிரிப்பா நிற்குது. எந்த ஆங்கிள் நீங்க வச்சாலுமே இது வந்து கரெக்டா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டுது. இப்போ வச்சு காட்டணும் பாருங்க. எப்படி எந்த ஆங்கிள் நீங்க டில்ட் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு இது கரெக்டா சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் ப்ராடக்ட். ஸோ 360 டிகிரியை உங்களுக்கு எங்க வேணும்னாலும் நீங்க இதை மாட்டிக்கலாம். ஜன்னல் கிரில்லு இல்ல டாப் ஆங்கிள் நீங்கன்னா வச்சு எடுக்கணும்னாலும் பேராபெட் வால்ஸ் எங்கனாலுமே இதை நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணி மாட்டி வச்சிடலாம். பட் இதை நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா மொபைல் வீலாவிங் அண்ட் இது மாதிரி ஐட்டம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைட் வெயிட் ஐட்டம்ஸ் எனக்கு உங்க ஆக்ஷன் கேமரா மாட்டி வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். தவிர டிஎஸ்எல்ஆர்லாம் மாட்டீங்கன்னா இந்த கொரில்லா தாங்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட். இன்னும் நீங்க ட்ரை பண்ண தொலைச்சிட்டேன் அதையும் போய் தேட தேவையில்ல. சரியா வீடியோ எடுக்கலாம். இந்த ட்ரைபாடை உங்க பேக்லயே வச்சு எங்கனாலுமே சுத்தலாம். பேக் என்ன பாக்கெட்ல கூட வச்சு சுத்தலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இதோட டிஸ்கிரிப்ஷனும் நாங்க கீழே ஆட் பண்றோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி. என்னைக்கான ப்ராடக்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு தொடக்கம் தான். இதே மாதிரி இன்னும் வேற லெவல் கிரேசியான கேஜெட்ஸ் இருக்கு. ஸோ அதோட அன்பாக்சிங்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து அரட்டை அடிங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வியூவர்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான அன்பாக்சிங்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் கீழே இருக்கிற லிங்க்ல இருந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணுங்க, அரட்டை அடிங்க.